நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி சிஎன்ஜி டேங்க்குக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இப்போ இந்த சிஎன்ஜி டேங்குக்கு மேலே இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, அதை உங்களால் பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்களா, நாட் யூஸ் ஆஃப்டர் 2045 2045க்கு மேலே இந்த டேங்கை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் இந்த சிஎன்ஜி டேங்கோட எக்ஸ்பைரி டேட் அப்படின்றது இருக்குது. சிஎன்ஜி வண்டி வாங்காதீங்க, அது வந்து சிஎன்ஜி டேங்க் வந்து பர்ஸ்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. இந்த இடத்துல பார்த்தீங்களா டிபி 300 WP 200 அப்படின்னு போட்டிருக்காங்க. டிபி 300 பார் அப்படின்றது டெஸ்டிங் ப்ரெஷர் 300 பார். இந்த டேங்கை வந்து ப்ரொடக்ஷனுக்கு அப்புறம் 300 பார் ப்ரெஷரில் தண்ணி வந்து இதுக்குள்ளே செலுத்துவாங்க. அது வந்து ஹைட்ரோ டெஸ்டிங் அப்படின்றது பேர். இந்த சிஎன்ஜி டேங்க் எல்லாத்துக்குமே அந்த டெஸ்டிங் பண்ணி தான் நமக்கு சேலுக்கே வரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா WP 200 பார் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒர்க்கிங் ப்ரெஷர் 200 பார். நீங்கள் சிஎன்ஜி பங்க்கில் வந்து இதுக்கு கேஸ் ஃபில் பண்ணும்போது கிட்டத்தட்ட 180 பார் ப்ரெஷர்லேருந்து 200 பார் ப்ரெஷர் அப்படிங்கிறத இதோட ஃபில்லிங் ப்ரெஷராக இருக்கும். 300 பார் தாங்கக்கூடிய இந்த சிலிண்டரு 200 பாரில் ஆப்ரேட் ஆகாதா அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த சந்தேகம் வேணாங்க. கிட்டத்தட்ட 1.5 டைம்ஸ் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது இந்த சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது நார்மலாக தாங்கக்கூடிய ப்ரெஷர்லேருந்து கிட்டத்தட்ட 1.5 மடங்கு அதிகமாக தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இந்த சிலிண்டருக்கு கொடுத்துருக்காங்க. இனிமேல் உங்களுக்கு அந்த கவலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டாவில் வரக்கூடிய 1109G அப்படின்ற மாடலு. இந்த வண்டி இப்போ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குங்க. இந்த வண்டிக்கு நிறைய ஆஃபர்ஸும் நம்ம யூஆர்டி சைட்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய இந்த டாட்டாவோட 1109G அப்படின்ற இந்த மாடல் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா யூஆர்டி டாடா மோட்டார்ஸ் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு ஷோரூமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.